ஹாய் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. பீகாரில் என்ன கொடுமை நடந்திருக்கு. சில விஷக்கிருமிகள் வெறி பிடித்த நாய்கள் ஒரு பெண்ணை மார்க்கெட்டில் வச்சு ஒரு தொடக்கூடாத தொட்டு அந்த பெண்ணியத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு சில விஷக்கிருமிகள் வைரல் ஆகிட்டுருக்கு. இது நடந்ததுக்கு சில ராமநவமிக்கு நடந்த நிகழ்வு சில ஒரு தினங்கள் ஒரு மாதத்துக்கு இப்போ. ஆனால் அதை பற்றி எந்த வித நேஷ்னல் மீடியாஸும் இது பண்ணலை. அந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்கிறத பார்க்குறீங்க. அந்த பெண்ணோட ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட வாழ்க்கை கருதி அந்த விஷக்கிருமியை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த விஷக்கிருமி பேர் அசோக் யாதவ்ன்ட்டு ஒரு விஷக்கிருமி. அந்த விஷக்கிருமி என்ன பண்ணிருக்கு, ராமநவமியில் அந்த பெண் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிருக்கு. ஒரு பட்டியலை சார்ந்த அந்த பெண்ணை சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, டவுட்டாக இருக்குது. இவன் பார்க்க உடை முஸ்லீம் பொண்ணு மாதிரி இருக்கேன், இவன் இங்கே வரா, அந்த எதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி ஒரு பேச்சிருக்காங்க. அதனால் அந்த பெண்ணு நான் இந்து பெண் தான் சொல்லி அந்த பெண்ணோட பேர் பக்கத்தில் இருக்கிற சர்நேமை சொன்னோடனே அது ஒரு பட்டியலை சார்ந்த ஒரு பேர். அதை பிடிச்சி அவங்களுக்கு கோவம் இந்த பெண்ணை குடி போதையில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த விஷக்கிருமி நாய்கள் அந்த பெண்ணை தவறான இடத்துல தொட்டு இது பண்ணி ஒரு மானமங்கப்படுத்தி அதை அவங்க தனி குரூப்பில் போடுங்க. அப்போ விசாரிச்சல இந்த விஷக்கிருமிகள் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்துக்கு கொண்ட ஒரு இது. அது வலதுசாரி சித்தாந்த அமைப்பு பேரை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு விஷக்கிருமிகள் அந்த அமைப்பை சேர்ந்து அந்த வீடியோ அதில் போட்டுருந்தான். ஸோ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய இது. மணிப்பூரில் நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ தான் இதுதான் வட இந்தியாவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இது நம்ம இதை எதிர்த்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் கண்டனம் சொல்லிடுச்சு. நம்ம நாளைய முதல்வர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் கண்டனம் சொல்லுவாரா தெரியல. வேங்கை வயலை பற்றி பேசினா அவர் இதை பற்றியும் பேசினாலும் நல்லா இருக்கும் நான் சொல்லி இந்த எலெக்ஷன் டைமில் இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பாலன்ட்டு எல்லா கட்சியில் விட்டுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நானும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லாம் ஆன ஒரு உதவியை இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.